வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரண்டியம் கையும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா பேல் பூரி பார்க்க போறீங்க. பேல் பொரி பார்க்க போறீங்க. அது நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸா வரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ பேல் பொரி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துங்க. அதுல 2 கப் பொரி, 2 கப் பெரிய கப்புல 2 கப் பொரி எடுத்துங்க. சூப்பரா இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுவையா உங்களுக்கு பேல் பொரி கிடைக்கும். இப்போ ஒரு கப் ஓம பொடி மிக்சர், இது கடையில வாங்கினதா, பொரி கடையில வாங்கினதா. இது நீங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்க. இந்த மலைக்கு சம சூப்பரா பேல் பொரி வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பொரி 2 கப் எடுத்தாச்சு, ஓம பொடி 2 கப் எடுத்தாச்சு, மாங்காய் துருவனது எடுத்துங்க 1 பொடி, கேரட் துருவனது 1 பொடி. ரொம்ப சிம்பிளா சுவையா வீட்லயே நீங்க பேல் பொரி செய்யலாம். வெங்காயம் பொடியா நறுக்கினது 1 பொடி எடுத்துங்க. வெள்ளரிக்காய் இருந்தாலும் போடலாம், இப்ப நான் வெள்ளரிக்காய் போடல. தக்காளி 1 கப் எடுத்துங்க. சாட் மசாலா 1 சிட்டிகை எடுத்துங்க. மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள் 1 1/2 ஸ்பூன். உப்பு உங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன்ல. கொத்தமல்லி போட்டுங்க. கொத்தமல்லி கம்மியா தான் இருந்தது, நீங்க கொத்தமல்லி அதிகமா சேர்த்தா இன்னும் சுவை கூடுதலா கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. சூப்பரான சுவையான பேல் பூரி இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நீங்க லெமன் பிழிஞ்சு விட்டுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான சுவையான அருமையான பேல் பூரி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மலைக்கு சூப்பரா டேஸ்டான சுவையில பேல் பூரி நீங்க உங்க வீட்லயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.